Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 environmental studies, that is our wondrous world, new NCERT, unit 2 life around us, chapter 3 nature's trial. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? யூனிட் 1ல 2 டாபிக் பார்த்தோம். யூனிட் 2ல லைஃப் அரவுண்ட் அஸ் அப்படின்ற நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி தெரிந்து கொள்வோம் அப்படின்ற டாபிக்ல ஒரு 2 சாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் a nature's trial. Okay, nature's trial guides students to explore the variety of plants and animals around them and study their unique features. It shows how all animals and plants are deeply connected to each other. Okay, இந்த nature's trial அப்படின்றது nature trial அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையோட பாதை. ஓகே, அது எது என்ன கைட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களை சுற்றியுள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை கண்டறிந்து ஓகே அவரோட தனித்துவமான அதோட அனிமல்ஸ் அந்த பிளான்ஸோட தனித்துவமான அதோட குணநலன்கள் அம்சங்களை ஆய்வு செய்வதற்கான வழிகாட்டுதலை இது கொடுக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வில் அப்சர்வ் த பேர்ட்ஸ் லீவ்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? பேர்ட்ஸ் பறவைகளையும் அதோட இலைகளையும் பறவைகள் செடிகளோட இலைகள் அதே மாதிரி விலங்குகளை பற்றி என்ன பண்றாங்க நல்லா கவனிச்சு அண்ட் பிளே த வெப் ஆஃப் லைஃப். அவங்க என்ன பண்ணாங்க? வாழ்க்கையோட வலை அப்படின்றத பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்டர்டிபெண்டன்ஸ் இன் நேச்சர் அண்ட் சொசைட்டி. ஓகே, அனிமல்ஸும் பிளான்ஸும் எப்படி ஒன்னுத்துக்கு ஒண்ணு சார்ந்து வாழுது வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. A variety of engaging activities and safety lessons help them appreciate and care for the natural world. Okay, இந்த லெசன்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சேஃப்டி லெசன்ஸ் help them appreciate and care for the natural world. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்கு வரும். சாப்டர் 4ல growing up with nature அப்படின்றத நெக்ஸ்ட் லெசன்ல படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா நேச்சர் ட்ரையல். ஓகே, நேச்சர் ட்ரையல் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையின் பாதை. ஓகே, தமிழ்ல நேச்சர் ட்ரையல் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையோட பாதை. சாப்டர் 3 நேச்சர் ட்ரையல். ஓகே, நேச்சர் ட்ரையல் அப்படின்னா இயற்கையின் பாதை அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Have you ever seen a banyan tree with its hanging roots touching the ground? Okay, have you ever seen? இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? banyan tree அப்படின்னா ஆலமரம் with its hanging roots touching the ground. ஓகே, hanging roots அப்படின்னா அதோட விழுதுகள். ஓகே, அந்த விழுதுகள் வந்து எங்க இருக்கு? கிரவுண்ட். ஓகே, கீழே டச் பண்ணிட்டு இருக்கு, கிரவுண்ட டச் பண்ணி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஓகே, ஆலமரத்தோட விழுதுகள் வந்து எங்க இருக்கு? மண்ணுல டச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? colored bird diving into the water. அதே மாதிரி a colored bird. ஓகே, பேர்ட்ஸ் என்ன பண்ணுது? வானத்துல இருந்து டைவ் அடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கு இல்லையா, இதுதான் banyan tree. இதுதான் என்னது? the hanging roots touching the ground. செகண்ட் பிக்சர் வந்து a colored bird diving into the water. இங்க பாத்துக்கோங்க, இதுதான் கலர்ஃபுல் பேர்டு. அது என்ன பண்ணுது? வானத்துல இருந்து டைவ் அடிச்சுட்டு வந்துட்டு வந்து என்ன பண்ணுது? தண்ணி குடிக்கிற அழகா பாத்திருக்கீங்களா? a spider weaving its web. தேர்ட் பிக்சர் a spiderனா சிலந்தி. சிலந்தி என்ன பண்ணுது? அதோட கூடு கட்டு சிலந்தி வலைய பின்னிட்டு இருக்கிறத பாத்திருக்கீங்களா? butterflies flying around a flower. ஓகே, அதே மாதிரி butterflies அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? பட்டாம்பூச்சி அழகா என்ன பண்ணுது? ஓகே, flying around a flower. ஓகே, ஒரு மலரை சுத்தி வர்றத பாத்திருக்கீங்களா? nature is full of amazing animals and plants. ஓகே, இயற்கை அப்படின்றது என்னன்னு சொல்லும்? ஓகே, அமேசிங். ஓகே, அற்புதமான அனிமல்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் அதே மாதிரி விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஓகே ஒரு அருமையான என்னன்னு சொல்ல ஒரு வியக்க தகுந்த இயற்கை அப்படின்றது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் மிகவும் அருமையானது. Let us explore more about them. ஓகே, இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவோம். The adventure begins. ஓகே, அட்வென்ச்சர் அப்படின்னா என்னன்னு சொல்றோம்னா சாகச பயணம். ஓகே, எங்களுடைய சாகச பயணம் என்ன பண்ணுது? தொடங்கியது. ஓகே, நாங்க ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்றோம் எல்லாரும் சேர்ந்து. The students along with the teacher. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்னா மாணவர்கள் along with the teacher அவங்க டீச்சரோட got ready for a nature trial at Pachmarhi. ஓகே, எங்க இருக்குன்னா நேச்சர் ட்ரையல் அட் பச்மாரி, ஒரு இயற்கையின் பாதையில நடக்கிறதுக்காக எங்க இருக்காங்க? பச்மார்ஹி மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியாவில இருக்கிற ஒரு மாநிலம் தான் என்னன்னு சொல்றோம்? மத்திய பிரதேஷ்ல பச்மார்ஹி அப்படின்ற ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ்னா உயிர்கோள காப்பகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். The students along with the teacher got ready for a nature trial at Pachmarhi, மத்திய பிரதேஷ்ல இருக்கிற பச்மாரி அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க? ஒரு இயற்கை பாதையில ஓகே நடக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் மாதிரி பிளான் பண்றாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் கிளம்புறாங்க. இதுதான் அந்த பிக்சர்ஸ். எல்லாம் ரெடியா இருக்காங்க. வானத்துல இருந்து டீச்சர் ஒரு கைடு ஒன்று இருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க சொல்றத கவனிக்கிறாங்க. இதுதான் பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, அப்படின்னா அதாவது பச்மார்ஹி உயிர்கோள காப்பகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம்.
as they reach the forest entrance, okay, எல்லாரும் கிளம்பி போறாங்க. கிளம்பி ரீச் பண்ணிட்டாங்க எங்கன்னா ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ். ஓகே, காடுகளோட நுழைவாயில அறிஞ்சாங்க. the students got excited to see a lot of tall trees and chirping birds. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, are excited, ரொம்ப உற்சாகமானாங்க to see a lot of tall trees, அதே மாதிரி உயரமான மரங்களை பாக்குறதுக்கும், and chirping bird. chirping birdனா என்ன, கீச் கீச்சுன்னு கத்தும் இல்லையா, அந்த பேர்ட்ஸை பாக்குறது, பேர்ட்ஸோட ஒலியை கேட்கறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. அப்பா வெல்கம் டு பச்மாரி. அப்பா அப்படின்றவங்க சொல்றாங்க, எல்லாரும் நல்வரவு, உங்களுடைய வெல்கம் டு பச்மாரி. ஓகே, இந்த பச்மாரி வர்றதுல உங்களை நான் எல்லாரையும் என்ன பண்றேன், வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்றவங்க ஒரு வெல்கம் பண்றாங்க. நெக்ஸ்ட் டீச்சர் சொல்றாங்க, திஸ் இஸ் அபா தீதி, எ நேச்சர் சயின்டிஸ்ட். இவங்க பேர் வந்து அபா தீதி. தீதினா என்னன்னு சொல்லுவோம், இந்தியில தீதினா அக்கான்னு சொல்லுவோம். எ நேச்சர் சயின்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு இயற்கை விஞ்ஞானி. ஹூ ஸ்டடிஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அவங்க எதை பத்தி படிச்சிருக்காங்க, தாவரங்களை பத்தியும் விலங்குகளை பத்தியும் அவங்க படிச்சிருக்கிற ஒரு அறிவியல் விஞ்ஞானி, ஒரு இயற்கை விஞ்ஞானி. இவங்க பேர் வந்து அபா. அவங்க வந்து தீதினா அக்கான்னு சொல்லலாம். ஓகே, ஷி வில் கைட் அஸ் இன் எக்ஸ்ப்ளோரிங் த ஃபாரஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள கைட் பண்ணுவாங்க. எதை பத்தி, ஃபாரஸ்ட பத்தி தெரிந்து கொள்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள வழி நடத்துவாங்க, வழிகாட்டுவாங்க. ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் பத்தி அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, அபா தீதி, will we see monkeys, deer, snake, eagles and tigers on the way அப்படின்னு கேக்குறாங்க தீதி. அபா தீதி, நம்ம will we see, ஓகே, நம்ம monkeys, ஓகே, குரங்குகள், அதே மாதிரி டியர்னா என்னன்னு சொல்லுவோம், மான்கள், ஸ்னேக்ஸ்னா பாம்புகள், ஈகிள்ஸ்னா கழுகுகள், அண்ட் டைகர்ஸ் அப்படின்னா புலிகளை பாப்போமா போற வழியில அப்படின்னு கேக்குறாங்க. அபா உடனே சொல்றாங்க, that's what we have to find out. இதுதான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். that's what we have to find out. we must also make sure that we do not harm the plants and animals in the forest. அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓகே, we should not harmனா என்னன்னு சொல்றோம், அதுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. எதுக்கு, பிளான்ஸுக்கும் போற வழியில, காடுகள் இடையில போற வழியில, ஓகே, பிளான்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு அபா தீதி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல, கேன் யூ திங்க் ஆஃப் ரூல்ஸ் தட் should be followed while you are in a zoo or a forest. Can you think of the rules that should be followed? Okay, இப்ப ஜூக்கு போறோமோ இல்ல ஃபாரஸ்ட்க்கு போறோமோ நம்ம என்ன பண்ணணும், we should follow some rules. நம்ம சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அப்ப can you think of, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நினைச்சிருக்கீங்களா, rules that should be followed while you are in the zoo. ஜூனா என்னன்னு சொல்லுவோம், மிருக காட்சி சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜூ. ஃபாரஸ்ட்னா என்னன்னு சொல்றோம், அடர்ந்த வனப்பகுதி. அதுல நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளேயும் அதே மாதிரி மிருக காட்சி சாலைக்குள்ளேயும் போகும்போது நாம் சில ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நினைச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், we should not feed animals. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம எதுவுமே we should not feed animals, birds. we should not feed birds. நம்ம பறவைகளுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, உணவுப் பொருட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. அதுக்கு அடுத்து 3 டேஷ் கொடுத்திருக்காங்க. அடுத்து, now look at the safety rules given below and match them with your list. have you missed out any of the rules given அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கீழே வந்து now look at the safety rules given below, கீழே நீங்க ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்க, சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நீ மேட்ச் பண்ணு. அதுல நீ எதா மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றது, நீ மிஸ் ஆயிருக்க ரூல்ஸ் எதா இருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், we should not feed birds அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன எழுதலாம், we should not tease animals. ஓகே, we should not tease animals. அனிமல்ஸ் என்ன பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது. ஓகே, we should not tease animals அப்படின்னு எழுதலாம். அது தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம், we should not tease animals. அதே மாதிரி என்ன எழுதலன்னா, we should not damage. அதே மாதிரி என்னன்னு சொல்லக்கூடாது, we should not damage anything. ஓகே, we should not damage எதை, அங்க இருக்கக்கூடிய we should not damage trees. ஓகே, ட்ரீஸையோ அதே மாதிரி பிளான்ஸையோ அதே மாதிரி ஃபிளார்ஸையோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தேர்ட் ஒன் இஸ் we should not throw garbage. நம்ம என்ன பண்ணக்கூடாது, குப்பை போடக்கூடாது. we should not throw any garbage. we should not throw garbage. ஓகே, குப்பைகளை அங்க எதுவுமே போடக்கூடாது. we should not throw garbage in the forest அப்படின்ற ரூல்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரூல்ஸ் எழுதியிருக்கோம். நவ் லுக் அட் த சேஃப்டி ரூல்ஸ் கிவன் பிலோ. இப்ப என்ன இருக்கு, கீழே சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் மேட்ச் தம் வித் யுவர் லிஸ்ட். ஹேவ் யூ மிஸ்ட் அவுட் எனி ஆஃப் த ரூல்ஸ் கிவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப கீழே சில ரூல்ஸ் இருக்கு. பிளேஸ், அதாவது வந்து ப்ளீஸ் பி கேர்ஃபுல் டு எ நியூ பிளேஸ். டூஸ் அண்ட் நோன்ஸ் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இன் எ நியூ பிளேஸ். புது இடத்துக்கு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப அந்த நம்மளோட ரூல்ஸ்ல இல்ல. அப்ப என்னன்னு சொல்றோம், மிஸ்ட் அவுட் அப்படின்னு எழுதலாம்.
இந்த ரூல்ஸ் மிஸ்ட் அவுட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ் டூ நாட் டீஸ் அனிமல்ஸ், இது நம்ம லிஸ்ட்ல இருக்கு. ப்ளீஸ் டூ நாட் ஃபீட் அனிமல்ஸ், இது லிஸ்ட்ல இருக்கு. ப்ளீஸ் டூ நாட் டேமேஜ் ட்ரீஸ் அண்ட் ஃபிளவர்ஸ், இது லிஸ்ட்ல இருக்கு. ப்ளீஸ் டூ நாட் பிரிங் பெட்ஸ், ஃபயர் ஆர்ம்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸ். ஓகே, எந்த வெப்பன்ஸும் நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்ப இது என்னது மிஸ்ட் அவுட். ப்ளீஸ் டூ நாட் பிரிங் பாலித்தீன் பேக்ஸ். ஓகே, அது ஏன்னா பாலித்தீன் பேக்ஸ் என்ன பண்ணும், தெரியாதனமா என்ன பண்ணும், அந்த பிளான் அனிமல்ஸ் என்ன பண்ணும், அதை சாப்பிடும்போது என்ன ஆகும், தொண்டையில சிக்கிக்கும். அதால அது என்ன பண்ணாது, உணவுப் பொருள் உள்ள போகாது. அப்ப இது என்னது மிஸ்ட் அவுட், இதுல இல்ல. ஓகே, இதுல இல்லாத ரூல்ஸ் நம்ம மிஸ்ட் அவுட். அதே மாதிரி ப்ளீஸ் டூ நாட் டேமேஜ் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். அதே மாதிரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்னா பொது சொத்துக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. வி ஷுட் நாட் டேமேஜ் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றது இது வந்து மிஸ்ட் அவுட். ஓகே, இது மிஸ்ட் அவுட். நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் டூ நாட் த்ரோ எனி கார்பேஜ் இன் த ஃபாரஸ்ட், அது இது வந்து இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, இந்த 4 ரூல்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம மிஸ்ட் அவுட். டிஸ்கஸ் சம்ரி டாபிக்ல why are these rules important to be followed, ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, we should not feed birds அப்படின்ற டாபிக் இருக்கு. ஏன் we should not feed birds, because the food, okay, human food is unsuitable for animals அப்படின்னு எழுதலாம். so we should not feed அப்படின்ற டாபிக்ல okay, we should not feed, first பாயிண்ட்ல என்ன இருக்கு, we should not feed, we should not feed birds அப்படின்னு இருக்கு. birds as well as animals, we should not feed birds and animals because human food unsuitable for them. ஓகே, நம்ம மனுஷங்களை கொண்டு போற சாப்பாடு அதுக்கு என்ன இருக்குது, சூட்டபிளா ஆகாது, ஷூட் ஆகாது, பொருந்தாத உணவுகளை நமக்கு கொடுக்க கூடாது. because human food unsuitable for them அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் unsuitable for them. ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, we should not feed அப்படின்னு எழுதக்கூடாது அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் we should not, next one is we should not throw garbage. எதுக்காக we should not throw garbage, to keep our ecosystem healthy. ஓகே, அப்ப என்ன எழுதலாம், செகண்ட் ஒன், we should not throw garbage. இந்த garbage என்ன பண்ணக்கூடாது, அங்கங்க போடக்கூடாது. ஓகே, we should not, குப்பைக்குள்ள அங்கங்க போடக்கூடாது. we should not throw garbage in the forest especially. எதுக்காக, to keep our ecosystem healthy அப்படின்ற வாக்கு எழுதலாம். to keep our ecosystem healthy அப்படின்ற செகண்ட் பாயிண்ட் எழுதலாம். okay, we should not tease animals, we should not throw garbage. next one is we should not damage trees and plants or flowers அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி next one is we should not throw garbage to keep the area clean and neat அப்படின்னு எழுதலாம். we should not throw keep our ecosystem healthy எழுதியாச்சு. அதே மாதிரி we should not feed animals எழுதியாச்சு. அதே மாதிரி feeding animals can harm them because human food is unsuitable அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி we should not tease animals அப்படின்னு சொல்றோம். we should not tease animals. teaseனா என்ன, துன்புறுத்தக்கூடாது. we should not tease animals and birds. we should not tease animals and birds for human and animal safety. for human and animal safety அப்படின்ற பாயிண்ட் எழுதலாம். இதெல்லாம் என்னது, இதுதான், இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்றது முக்கியமானது. we should not feed animals and birds because human food is unsuitable for them. because human food is unsuitable for them. next, we should not throw garbage to keep our ecosystem healthy. we should not tease animals and birds for human and animal safety. அதை நம்ம துன்புறுத்தும் போது அது என்ன பண்ணும், நம்ம துன்புறுத்த ஆரம்பிக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, we should not tease animals. next one is the students hopped into jeeps. உடனே மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜீப்ல ஏறினாங்க. as they entered the forest, they say variety of plants and animals. okay, உள்ள போன உடனே அவங்க என்ன பார்த்தாங்க, okay, பலவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் அவங்க பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, விதவிதமான பேர்ட்ஸ் இருக்கு, பலவிதமான பேர்ட்ஸ் இருக்கு. ஸ்பாரோஸ் இருக்கு, பீஜன்ஸ் இருக்கு, ஈகிள்ஸ் இருக்கு, அதே மாதிரி பேரட் இருக்கு, கிங்ஃபிஷர் இருக்கு. நிறைய பேர்ட்ஸ் பாக்குறாங்க. பேர்ட்ஸ் பறந்து போறது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. அதே மாதிரி சில அனிமல்ஸும் பாக்குறாங்க. அப்ப எந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கே தெரியுது. ஃபாக்ஸ் இருக்கு, குள்ளநரி இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, டியர் இருக்கு, நெக்ஸ்ட் மங்கீஸ் இருக்கு. ஓகே, மங்கீஸ் இருக்கு, ஸ்குரில் இருக்கு, அதே மாதிரி ரேபிட் இருக்கு. ஓகே, நிறைய பிக்சர்ஸ் அவங்க பாக்குறாங்க. நிறைய டியர்ஸ், ஒரு 3 டியர் இருக்கு. ஓகே, ஃபாக்ஸ் இருக்கு. ஓகே, மங்கீஸ், மரத்துக்கு நடுவுல மங்கீஸ் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஆக்டிவிட்டி 1, animals in the forest. ஓகே, காடுகளில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள். லுக் க்ளோஸ்லி அட் த பிக்சர் அண்ட் ஐடென்டிஃபை த அனிமல்ஸ். ஓகே, கிட்ட பார்த்தோம்னா, இந்த பிக்சருக்கு கிட்ட பார்த்தோம்னா அங்க என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணு. யூ மே டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் டீச்சர். ஓகே, இது என்ன பண்ணணும், நீங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்து சில ஹெல்ப் வாங்கிக்கலாம். டிவைட் தம் இன்டு 2 கேட்டகரிஸ். ஓகே, இது என்ன பண்ண, 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு அனிமல்ஸ் ஆன் லேண்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேர்ட்ஸ் இன் த ஸ்கை. ஓகே, அதே மாதிரி நிலத்துல இருக்கிற விலங்கினங்கள், அதே மாதிரி வானத்துல இருக்கிற பறவைகள் அப்படின்ற 2 கேட்டகரியா பிரிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும், ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும், டைகர் இருக்கும். அப்ப டைகர் எழுதலாம். அதே மாதிரி என்னென்ன எழுதலாம், லயன் எழுதலாம். ஓகே, அதே மாதிரி என்ன எழுதலாம், எலிஃபண்ட் இருக்குன்னு எழுதலாம். ஓகே, எலிஃபண்ட் இருக்கு. அதே மாதிரி எது எழுதலாம், ரேபிட் எழுதலாம். ஓகே, ரேபிட் எழுதலாம். இது இது எதுல இருக்கும், ஸ்குரில் எழுதலாம். ஓகே, ஸ்குரில். அதே மாதிரி மங்கீஸ் எழுதலாம். மங்கீஸ், ஸ்குரில், ரேபிட், டியர் எழுதலாம். இதெல்லாம் எங்க இருக்கும், பெரும்பாலும் இது எல்லாமே எல்லாமே எதுல இருக்கக்கூடிய விலங்கினங்கள் பார்க்கும்போது காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்கினங்கள், டைகர், லயன், எலிஃபண்ட், ரேபிட், ஸ்குரில், மங்கி. அதே மாதிரி என்னன்னு சொல்றோம், டியர், அப்படி நிறைய எக்ஸாம்பிள், சீட்டா, அப்படி நிறைய எழுதலாம். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் இந்த ஸ்கை. ஓகே, பேர்ட்ஸ் எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்கைல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே எழுதலாம், ஸ்பேரோ, சிட்டுக்குருவி. ஓகே, ஸ்பேரோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, ஈகிள் இருக்கு. ஓகே, கழுகு. ஓகே, ஈகிள் இருக்கு. அதே மாதிரி வேற என்ன எழுதலாம், ஸ்பேரோ இருக்கு, ஈகிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேரட்ஸ் இருக்கு, நிறைய பேரட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பீஜன்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் எங்க இருக்கு நம்ம. அதே மாதிரி மேல இங்க கிரேன் கூட எழுதலாம். ஓகே, கொக்கு கூட இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல கொக்கு கூட இருக்கும் அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் 2 கேட்டகரியா பிரிச்சு எழுதலாம், அனிமல்ஸ் ஆன் லேண்ட், பேர்ட்ஸ் இன் த ஸ்கை. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஓகே, பேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. இங்க மங்கி இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு பேர்டு இருக்கு. ஓகே, ஸ்பேரோ இருக்கு. நெக்ஸ்ட் மங்கி இருக்கு. இங்க ஒரு மங்கி இருக்கு. அதே மாதிரி இங்க 2 பேர்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு பைசன் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பார்த்தோம்னா 2 பைசன் இருக்கு. ஓகே, 2 பைசன் இருக்கு. பைசன்னா என்னன்னு சொல்லணும்னா காட்டெருமை, அதுதான் பைசன் சொல்லுவோம். ஓகே, நிறைய ட்ரீஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து எழுதலாம். Name some animals including the birds that you have seen. Write any one feature of them. Okay, name some animals. Okay, சில animals ஓட பேரும் including birds இருக்கலாம் அதுல, that you have seen, நீ பார்த்த animals or birds பத்தி. Write any one feature of them. Okay, அதோட ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் பத்தி அதை எழுத சொல்லியிருக்காங்க. feature அப்படின்னா சிறப்பு அம்சம் அப்படின்னு எழுதலாம். Name of the animals and features அப்படின்னு எழுதலாம். elephant அப்படின்னு பார்க்கும்போது long trunk. trunkனா என்னன்னு சொல்லுவோம், தும்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, long trunk. To take food and water, அது என்ன இருக்கும், தண்ணியும் வாட்டரும் அதை எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு நிறைய நல்ல லாங்கான ட்ரங்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பேரோனா என்னன்னு சொல்லுவோம், சிட்டுக்குருவி. ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங் பீக் டு கிராக் சீட்ஸ். ஓகே, அதுக்கு என்ன இருக்கும், அதோட பீக்னு அழகுன்னு சொல்லுவோம், இல்ல மூக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இருக்கும், ஷார்ட்டா இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். எதுக்காகனா டு கிராக் சீட்ஸ். ஓகே, விதைகள்லாம் உடைச்சு சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி அதோடது இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மங்கீஸ். ஓகே, மங்கீஸ் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப மங்கீஸ்க்கு முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லாங் டெய்ல். மங்கீஸ் என்ன பண்ணும், லாங் டெய்ல். மங்கீஸ்க்கு பெரும்பாலும் லாங் டெய்ல் இருக்கும். அதே மாதிரி யூஸ் ஆல் 4 limbs. இது என்ன பண்ணும், யூஸ் ஆல் 4 limbs. லிம்ஸ் அப்படின்னா கை கால்கள். ஓகே, அது என்ன பண்ணும், 4 ஓகே லிம்ஸ். ஓகே, கை கால்கள் 4த்தையும் யூஸ் பண்ணும். அதாவது வந்து 2 arms and 2 legs to walk. ஓகே, 2 arms and 2 legs to walk and run. 2 legs to வாக் அண்ட் ரன் அப்படின்னு எழுதலாம். டு வாக் அண்ட் ஓடுறதுக்கும் அதே மாதிரி நடக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணோம். ஓகே, மங்கி யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டியர்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லணும் நம்ம, மான்கள். ஓகே, மான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன இருக்கும், மெயின்னா லிவ் இன் குரூப்ஸ். அதே மாதிரி தேர் ஆல் லிவ் இன் குரூப்ஸ். அது எப்பவுமே என்ன இருக்கும், குரூப்பா தான் வாழும். ஓகே, எப்பவுமே கூட்டமா தான் அது வந்து வாழும். ஓகே, லிவ் இன் குரூப்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இது என்னன்னு சொல்லலாம்னா ஃபாஸ்ட் ரன்னர்ஸ். வேகமா ஓடக்கூடியது எதுன்னு சொல்லுவோம் நம்ம, மான். ஓகே, ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன எழுதலாம், இதுக்கு என்ன, ஸ்கில்டு ஜம்பர்ஸ். அது என்ன பண்ணும், நல்லா குதிச்சு ஓடும். அப்ப ஸ்கில்டு ஜம்பர்ஸ் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். இதுக்கு டியருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைசன். ஓகே, பைசன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், காட்டு எருமை. ஓகே, சாதாரண எருமைக்கும் காட்டு எருமைக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன இருக்கும்னா, ஓகே, பைசன் ஹாவ் ஏ லார்ஜ் ஹம்ப். ஓகே, அந்த முதுகு மேல இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஹம்ப்னு சொல்லுவோம். இதுதான் லார்ஜ் ஹம்ப். அதே மாதிரி திக் ப்ரௌன் ஃபர். ஓகே, அது என்னன்னு சொல்லணும் நம்ம, திக் ப்ரௌன் ஃபர். அதோட முடி வந்து எப்படி இருக்கும்னா திக் ப்ரௌனா இருக்கும். அதே மாதிரி ஷார்ப் ஹார்ன்ஸ். ஓகே, அதோட கொம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், இந்தியன் ஜெயண்ட் ஸ்குவிரல் இஸ் எ பிக் ரெட் கலர்ட் ஸ்குவிரல் ஃபவுண்ட் இன் பச்மார்ஹி அண்ட் சம் அதர் பிளேசஸ். ஓகே, இந்தியன் ஜெயண்ட் ஸ்குவிரல் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இந்திய ராட்சச அணில். ஜெயண்ட் அப்படின்னா ராட்சச, ரொம்ப பெரிய சைஸ் என்னன்னு சொல்லுவோம், ஜெயண்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த ராட்சச அணில் எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும். அதே மாதிரி என்னன்னு சொல்ற, ரெட் கலரா இருக்கும். ஸ்குவிரல் ஃபவுண்ட் எங்கன்னா இங்க இவங்க போயிருக்காங்க இல்லையா, இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி வேற இடத்துலயும் என்ன இருக்கு, அந்த இந்தியன் ஜெயண்ட் ஸ்குவிரல் இருக்கு. இப்ப இதை கம்பேர் பண்ணி இதை பார்த்து கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்பேர்
தட் இஸ் கம்பேர் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் வித் ஸ்குரில் யூ சி இன் யுவர் ஏரியா. ஓகே, அதே மாதிரி இதை பார்த்து நம்மளோட ஏரியால ஓகே எந்த மாதிரி ஸ்குரில்ஸ் இருக்கு அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. கம்பேர் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் வித் ஸ்குரில்ஸ் யூ சி இன் யுவர் ஏரியா. இப்ப நம்மளே தெரியும் ஸ்குரில்ஸ் என்னது லாங் புஷி டெய்ல். அதுக்கு டெய்ல் எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். யூஸ்டு ஃபார் பேலன்ஸ் அண்ட் வார்ம். ஓகே, என்ன பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் தன்னை உடம்பு கொஞ்சம் சூடா வச்சுக்கிறதுக்கும் என்ன இருக்காது, நல்ல டெய்ல் வந்து அதோட புஷியா இருக்கும். புஷினா என்ன, கொஞ்சம் அடர்த்தியான ஃபர்ரா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸலண்ட் கிளைம்பர்ஸ், எல்லாமே என்ன பண்ணும், நல்லா கிளைம் பண்ணும். ஓகே, மரத்தை வேகமா ஏறும். நெக்ஸ்ட் ஹெர்பிவோரஸ் இஸ் ஈட்டிங், இது ஒரு நட்ஸ், அதே மாதிரி சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதை சாப்பிடும் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். Do you know, உங்களுக்கு தெரியுமா, the spectacled monkey is the state animal of Tripura. ஓகே, spectacled monkey அப்படின்னா கண்ணாடி குரங்கு. ஓகே, is the state animal of Tripura. இந்தியால ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்தியால ஒரு மாநிலம் தான் எதுன்னு சொல்லுவோம், திரிபுரா அப்படின்ற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தோட ஸ்டேட் அனிமல், அந்த மாநிலத்தோட என்னன்னு சொல்லுவோம், ஸ்டேட் அனிமல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அனிமல் இருக்கு, அதே மாதிரி ஒரு பேர்டு இருக்கு, அதே மாதிரி ஒரு தேசிய இந்த நேஷனல் லெவல்ல பேர்டு இருக்கு, அனிமல் இருக்கு, ஃப்ரூட் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே என்ன இருக்கு, அனிமல் இருக்கு. ஸ்டேட்டுக்குன்னு ஸ்பெஷலா ஸ்டேட் அனிமல் இருக்கு, ஸ்டேட் பேர்டு இருக்கு, ஸ்டேட் பிளான்ட் இருக்கு. அதே மாதிரி திரிபுராவோட ஓகே ஒரு ஸ்பெஷல் அனிமல், ஸ்டேட் அனிமல் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ணாடி குரங்கு. ஏன் அந்த கண்ணாடி குரங்குன்னு சொல்றேன்னா, the white patches around its eyes make it look like a wearing spectacle. ஓகே, இங்க பக்கத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல அந்த கண்ணு என்ன, கண்ணை சுத்தி ஃபுல்லாவே ஃபர்ரா இருக்கு, ஆனா ஃபுல்லா சுத்தி இருக்க ஒயிட்டா இருக்கிறதால இதை பாக்குறதுக்கு என்ன இருக்கு, கண்ணாடி போட்டுங்கிற மாதிரி இருக்கிறதால இது என்னன்னு சொல்றோம், கண்ணாடி குரங்கு. ஓகே, the white patches around its eyes make it look like it's wearing a spectacles. கண்ணாடி போட்டுங்கிற மாதிரி இருக்கிறதால அது என்னன்னு சொல்றோம், கண்ணாடி குரங்கு. The next stop for jeep was near a pond. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் போயிட்டே இருக்கு ஜீப், அடுத்து ஒரு ஸ்டாப் நிக்குது எங்கன்னா நியர் a pond. பாண்ட்னா என்னன்னு சொல்ல, ஒரு குளத்துக்கிட்ட நிக்குது. where students were excited to see more animals. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ரொம்ப உற்சாகமா நிறைய அனிமல்ஸ் அங்க பாக்குறாங்க. பேரட்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய அழகா நிறைய பேரட்ஸ் பறந்து போயிட்டு இருக்கு. இங்க ஒரு ஹார்ன்பில் பேர்டு இருக்கு. ஓகே, ஹார்ன்பில் அப்படின்றது என்னன்னா ஆக்சுவலி அது விதமான ஒரு பறவை. ஓகே, அந்த பறவை என்னன்னா ஹார்ன்பில்ன்ற உயரமான மரத்துலதான் போய் கூடு கட்டுமா. அதால அந்த ஹார்ன்பில் மரத்தோட பேரு ஹார்ன்பில், அங்க கூடு கட்டுறதால அந்த பேர்டுக்கு பேரே ஹார்ன்பில் பேர்ட் அப்படின்னு வந்தது. நெக்ஸ்ட் மங்கீஸ் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேர்டு இருக்கு. ஓகே, கிரீன், அதாவது வந்து கிரீன் கலர் ப்ளூ கலர் சேர்ந்த ஒரு பறவை இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கிரேன் நின்றுட்டு இருக்கு. கிரேன் என்னன்னு சொல்லுவோம், கொக்கு. அதே மாதிரி சில பேர்ட்ஸ் பறந்துட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா டக்கு. ஓகே, 2 டக்கு அழகா தண்ணியில நீந்து போயிட்டு இருக்கு. இங்க சம் என்ன இருக்கு, இங்க சம் பேர்ட்ஸ் வந்து ஃபிளை ஆயிட்டு இருக்கு. இங்க என்ன இருக்கு, அதே மாதிரி ஒரு கிரேன் போகுது. இதே கொக்கு, ஈகிள், சாரி, இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு ஈகிள் வந்து பறந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஒரு கொக்கு, இங்க என்ன இருக்கு, ஒரு கொக்கு நின்றுட்டு இருக்கு. இங்க வந்து அழகா ஒரு கிங்ஃபிஷர் பேர்டு, இதுக்கு பேர் தான் கிங்ஃபிஷர் பேர்டுன்னு சொல்றோம். இதை பார்த்தோம்னா என்ன இருக்கு, 2 பைசன். ஓகே, இங்க ஒரு பைசன், இங்க ஒரு 2 பைசன் என்ன பண்ணிக்குது, ஒன்னோட ஒண்ணு முட்டிக்கிட்டு நிக்குது. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஒரு பீகாக், அழகான ஒரு பீகாக் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ராக் இருக்கு. ஓகே, அது மாதிரி இந்த அழகான இந்த குளத்துக்கிட்ட நிறைய பேர்ட்ஸும் அனிமல்ஸும் இருக்கிறத பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. லுக் அட் த பைசன்ஸ். உடனே ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, ஹே அங்க பாரு காட்டு எருமை இருக்கு. தே லுக் லைக் பஃபலோஸ். அது பாக்குறதுக்கு எருமை மாதிரி தான் இருக்கு. பட் தே ஆர் ஸ்ட்ராங்கர் வித் ஷார்ட்டர் ஹார்ன்ஸ். ஆனா அதுக்கு என்ன இருக்கு, ஹார்ன்ஸ்னா கொம்புகள் எப்படி இருக்கு, ஷார்ட்டா இருக்கு. ஆனா என்னவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிறாங்க. உடனே ஐ வண்டர், ஆர்யா சொல்றான், ஐ வண்டர் ஒய் அதர் அனிமல்ஸ் கம் ஹியர் டு ட்ரிங்க் வாட்டர். ஓகே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விச் அதர் அனிமல்ஸ் கம் ஹியர் டு ட்ரிங்க் வாட்டர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விச் அதர் அனிமல்ஸ், வேற எந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இங்க தண்ணி குடிக்கும். லுக் அட் தீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த மட். ஓகே, லுக் அட் தீஸ் ஃபுட் பிரிண்ட். ஃப்ரூட் பிரிண்ட்னா என்ன, அதோட காலடி தடம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கால் வச்சுட்டு போகுது இல்லையா, அந்த தடம் மண்ணில் அப்படியே பதிஞ்சிருக்கிறது தான் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவோம். அப்ப லுக் அட் தீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த மட். ஓகே, மண்ணில் பாத்தீங்கன்னா ஓகே என்ன இருக்கு, அதோட ஃபுட் பிரிண்ட் எல்லாமே தெரியுது. ஸோ விச் அனிமல்ஸ் மைட் ஹேட் லெஃப்ட் தீஸ் மார்க்ஸ். எந்த அனிமல்ஸ் இந்த மாதிரி காலடி தடத்தை விட்டுட்டு போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சர்தாக் சொல்றான், மேபி a deer or a tiger. உடனே அவன் என்ன சொல்றான், அது என்ன மானா இருக்குமா இல்ல புலியா இருக்குமா, ஆர் a rabbit. ஒருவேளை என்னவா இருக்கலாம், முயலா கூட இருக்கலாம். I see one rabbit munching on a grass over there. நான் ஒரு ராபிட் எங்க பார்த்தேன், ஒரு முயலை பார்த்தேன். அது என்ன பண்ணிக்குது, அழகா ஓகே பாடிக்கிட்டே அந்த கிராஸ் மேல ஓடி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்றது, சர்தாக் சொல்றேன். Activity 2. Look at the footprints and guess the name of the animals that you must have come to the pond to drink water. Look at the footprints. Okay, அவங்க பார்த்த அந்த footprints காலடி தடம் இருக்கு. உன்னால கஸ் பண்ண முடியுதா? Guess the name of animals that you must have come to the pond. எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிச்சிருக்கும் அப்படின்றது உங்களால கஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. இது பாக்குறதுக்கு எப்படின்னா மேபி டாக். ஓகே, இது டாகோட ஃபுட் பிரிண்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன இருக்கு, ஒரு வெப்டு ஃபீட்டா இருக்கு இல்லையா. அப்ப வெப்டு ஃபீட் எதுக்கு இருக்குன்னா டக் அப்படின்னு எழுதலாம். ஓகே, டக்கா இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இது மேபி கிராபா இருக்கலாம். ஓகே, கிராப்.
ஓகே, நண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டர்ட்டிலா இருக்கலாம். ஓகே, டர்ட்டில் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஆமை. ஓகே, ஆமையோட கால் தடமா இருக்கலாம். நெக்ஸ்ட், அப்சர்வ் அண்ட் டிரா த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் எனி அனிமல் ஸ்பேஸ் கிவன் ஹியர். ஓகே, உங்களை வந்து சில ஃபுட் பிரிண்ட் காலடி தடத்தை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீ என்ன பண்ணலாம், அழகா இங்க கீழே இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம். அப்ப டூ இட் யுவர் செல்ஃப். Sarthak wanted to know about a bird. It had a long tail and a large curved beak sitting on a tree nearby. Sarthak wanted to know about a bird. ஒரு பேர்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறான். அதுக்கு என்ன இருக்குன்னா லாங் டெய்ல் இருக்கு. அதோட டெய்ல் பார்த்தா நல்லா லாங்கா இருக்கு. அண்ட் a large curved beak. அதோட பீக் என்ன இருக்குன்னா நல்லா வளைஞ்சிருக்கு. அதோட அழகு வந்து என்ன இருக்கு, மூக்கு வந்து நல்லா பெண்டாய் வளைஞ்சிருக்கு. சிட்டிங் ஆன் a tree nearby. அங்க அருகில் இருக்கிற மரத்துல தான் அது என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால சர்தாக் அதை பார்த்த உடனே அந்த பேர்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தான். உடனே அபிதீதி அதையும் பாக்குறாங்க. அவன் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அபிதீதி வந்து சொல்றாங்க, அது எந்த பேர்டுன்னா அவன் பார்த்துட்டு இருக்கிற பேர்டு வந்து எதுதோ இந்த பேர்டு இருக்கு இல்லையா, இதுதான் ஹார்ன்பில். ஓகே, ஹார்ன்பில் அப்படின்ற பேர்டை பத்தி தான் அவனுக்கு தெரியணும். இங்க இருக்கிற பேர்டை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஓகே, உடனே அப்பா சொல்றாங்க தட் இஸ் ஹார்ன்பில். உடனே அப்பா தீதி சொல்றாங்க அதுக்கு பேரு தான் என்னது, இது ஹார்ன்பில். ஹார்ன்பில் என்ற பேர்ட் அது. இட் ஹாஸ் ஹெட் கியர் growing out of its forehead like a horn. ஓகே, ஹெட் கியர் அப்படின்னா அதோட கவசம் மாதிரி இருக்கும். ஓகே, அதோட ஃபோர்ஹெட், அதோட தலைப்பு, ஃபோர்ஹெட்னா அதோட நெத்தி பகுதி. ஓகே, லைக் எ ஹார்ன். ஓகே, ஒரு கொம்பு மாதிரியும் அதே மாதிரி கொம்பு மாதிரி இருக்கிறதால அது என்ன பாக்குறதுக்கு அது ஒரு தலைக்கவசம் போட்டிருக்கிற மாதிரி அது இருக்கும். ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஹார்ன்பில். ஓகே, இந்த பேர்டுக்கு பேரு தான் என்ன இருக்கு, ஹார்ன்பில் அப்படின்னு சொல்றாங்க. லைக் எ பீகாக் ஆர் கலர்ஃபுல். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா பீகாக் மாதிரி இருக்கும். Some birds like peacock are colorful while others like owls have sharp eyesight that helps them to see at night. சில பேர்ட்ஸ், ஓகே, சில பேர்ட்ஸ் என்ன இருக்கும், பீகாக். பீகாக்னாவே என்னன்னு சொல்லுவோம், கலர்ஃபுல். அதோட அழகிய கலருக்கு தான் என்ன சொல்லுவோம், பீகாக் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, பறவை இது, அதாவது மயில் அப்படின்னாவே என்ன இருக்கும், அழகான கலர். while others like owls. ஓகே, அதே மாதிரி owls அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஆந்தை. ஓகே, ஷார்ப் ஐசைட். அதுக்கு எப்படி இருக்கும், ஐசைட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். that help them to see at night. ஓகே, எந்த நைட்ல என்ன பண்ணும், அதுக்கு நல்லா கண்ணு தெரியும். பகல்ல நேம் த பேர்ட்ஸ் ஷோன் பிலோ. ஓகே, ரைட் என்ற டாபிக்ல கீழே சில பேர்ட்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும் இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம பேரட். ஓகே, பேரட்னா என்னன்னு சொல்லுவோம், பச்சைக்கிளி. ஓகே, பேரட். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, டக்கு. ஓகே, வெப்டு ஃபீட் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நம்ம டக்குன்னு சொல்லலாம். அடுத்து இது என்னன்னு சொல்லுவோம், சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பேரோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது என்ன இருக்கு, ஓகே, ஈகிள். ஓகே, ஈகிள்னா எதுன்னு சொல்லுவோம், நம்ம கழுகு அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். ஆக்டிவிட்டி 3 அப்படின்ற டாபிக்ல டேக் டிஃபரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் கிரெயின்ஸ், பெரிஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, பல விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம். எதுனா கிரெயின்ஸ் தானியங்களா இருக்கலாம், பெரிஸா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், நட்ஸா இருக்கலாம். ஓகே, இன் ஏ பிளேட், ஒரு பிளேட்ல இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம். ட்ரை டு பிக் தீஸ் ஃபுட். ஓகே, ட்ரை டு பிக் தீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் யூசிங் எ ஸ்பூன், எ டூத் பிக் ஆர் எ பேர் ஆஃப் ஸ்டிக். ஓகே, அங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை எதை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பூன் வச்சு எடுக்கலாம், டூத் பிக் வச்சு எடுக்கலாம், ஆர் எ பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ் வச்சு எடுக்கலாம், ஒரு 2 ஸ்டிக் சேர்ந்ததை வச்சு எடுக்கலாம். Fill the table below with appropriate tools for picking each of these food items. ஓகே, கீழே சில அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீ எப்படி எடுப்ப, எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீ எடுப்ப அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, இங்க வந்து அப்ராப்ரியேட் டூல் யூஸ்ட். ஓகே, நமக்கே தெரியும் கிரெயின்ஸ் எதை எடுத்து எழுதலாம், ஸ்பூன் வச்சு எழுதலாம். ஓகே, ஸ்பூன் வச்சு தான் அதை கையில் எடுக்கலாம், இல்ல ஸ்பூன் வச்சு எடுக்கலாம். நெக்ஸ்ட் பெரிஸ்ன்னு பார்க்கும்போது இது என்ன இருக்கலாம், இதுலயும் என்ன பெரிஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கும் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்னென்ன எழுதலாம், டூத் பிக் யூஸ் பண்ணலாம். ஓகே, டூத் பிக் இதை வச்சு நம்ம, ஏன்னா ஃப்ரூட் அப்படின்றதால டூத் பிக் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், டூத் பிக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து நட்ஸ். ஓகே, நட்ஸ் எதை வச்சு யூஸ் பண்ணலாம்னா ஸ்பூன். ஓகே, நட்ஸ் என்ன பண்ணலாம், ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன எடுத்துலாம், டூத் பிக் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, டூத் பிக் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து லாஸ்டா பீஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட் சாலட் எஸ்பெஷலி. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், இது என்னன்னு எழுதலாம், ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேர் ஆஃப் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, பேர் ஆஃப் ஸ்டிக். ஓகே, 2 ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணலாம், பேர் ஆஃப் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுல என்ன எழுதலாம், டூத் பிக் வச்சு சாலட்ல இருக்கிற ஃப்ரூட்டுக்கு சாலட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கூடவே டூத் பிக் தான் கொடுப்பாங்க, அதை வச்சு கட் பண்ண ஃப்ரூட்ஸ். ஓகே, பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் கட் ஃப்ரூட்ஸ். அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம், டூத் பிக்கை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் It is interesting to know that birds have beaks and claws which help them in eating and other activities. Okay, அதே மாதிரி it is interesting. Okay, interestingனா என்னன்னு சொல்லுவோம், ஆர்வமா இருக்கு. எதுனா பேர்ட்ஸ்க்கு எல்லாமே என்ன இருக்கும், பறவைகளுக்கு எல்லாமே பீக்ஸ்னா என்ன, அதோட கூரியான மூக்கு. ஓகே, மூக்கில் அழகுன்னு சொல்லுவோம். அண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நகங்கள். which help them in eating and other activities. அது எதுக்கு யூஸ் ஆகுது, பேர்ட்ஸுக்கு அதோட பீக்ஸும் அதே மாதிரி கிளாஸும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்னது, இது சாப்பிட்றதுக்கும் வேற சில ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கும் அது யூஸ் ஆகுது. And eagle has a sharp curved
curved beak and sharp claws to catch its prey. ஓகே, ஈகிள் இப்ப பார்த்தோம் இல்லையா, ஈகிள் என்ன சொல்லுவோம், கழுகு. அதுக்கு எப்படி இருக்கும்னா ஷார்ப் கர்வ்டு பீக், அதோட பீக் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும், அதே கர்வா இருக்கும். அண்ட் ஷார்ப் கிளாஸ், ஓகே, அது நகங்கள்லாம் என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். எதுக்காகனா டு கேட்ச் இட்ஸ் ப்ரே, ப்ரேனா என்ன, இறை, அதுக்கு தேவையான உணவு பிடிச்சிக்கிறது அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வைல் சன்பேர்ட், ஓகே, சன்பேர்ட்னு ஒரு வேர்டு இருக்கு, சன்பேர்ட் அப்படின்ற பேர்டு இருக்கு. as a long beak to drink nectar from the flowers. ஓகே, அது என்ன பண்ணும், ஓகே, அந்த பேர்டு என்ன பண்ணும்னா ஆக்சுவலி வந்து ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய நெக்டார், ஹனியை இதுன்றதுக்காக அதோட லாங் பீக்கை யூஸ் பண்ணும். we can guess the eating habits of a bird by observing its beak and claws. அதே மாதிரி நம்ம கூட என்ன பண்ணலாம், சில அனிமல்ஸோட பீக்கையும் கிளாஸையும் வச்சு அது எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை சாப்பிடுது அப்படின்றத. நெக்ஸ்ட் இங்க டிஃபரெண்ட் பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவோம், கிரேன், கொக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதோட பீக் பார்த்தா லாங் பீக்கா இருக்கு. ஓகே, இதோட பீக் பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா இருக்கு, ஈஸியா அது என்ன பண்ணும், ஃபிஷ்ஷை பிடிச்சிரும். அதே மாதிரி பேரட்டுக்கு பார்த்தோம்னா என்ன இருக்கு, கர்வ்டு பீக்கா இருக்கு, ஷார்ப் அண்ட் கர்வ்டு பீக்கா இருக்கு, ஈஸியா அது என்ன பண்ணுது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியுது. நெக்ஸ்ட் ஸ்பேரோக்கு என்ன இருக்கும், ஷார்ட்டரா இருக்கும் அதோட பீக், ஆனா என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த நட்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க க்ரோ இருக்கு, காகம் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் என்ன இருக்கு, ஓரளவுக்கு நல்ல லாங் பீக்கா இருக்கு. டிஃபரெண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பீக்ஸ், கிளாஸ் அண்ட் வேரிங். அதே மாதிரி இதோட கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நகங்களையும் பார்த்தோம்னா என்ன இருக்கும், இதுக்கு டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் என்ன இருக்கும், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான நகங்கள் இருக்கும், அதுதான் கிளாஸ்ன்னு சொல்றோம். டிஃபரெண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பீக்ஸ், கிளாஸ் அண்ட் வேரிங் ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, அதோட வேறுபட்ட வேறு விதமான வெவ்வேறு ஓகே அழகு இருக்கும், அதே மாதிரி நகங்கள் இருக்கும், அதே மாதிரி அதோட ஃபுட் ஹேபிட்ஸும் வேறு விதமா இருக்கும். இங்க பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு, பேரட் இருக்கு. ஓகே, இங்க பேரட் இருக்கு, பேரட்டோட பீக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேரட்டோட என்ன இருக்கு, அதோட கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் சாப்பிடும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடும். நெக்ஸ்ட் டக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதோட பீக் பாருங்க, நல்ல ஷார்ப் பீக்கா இருக்கு. ஓகே, டக்கோட பீக் வந்து என்ன இருக்கு, இது வந்து நல்ல ஓரளவுக்கு லாங்கா இருக்கு. அதே மாதிரி இதோட ஃபீட் வந்து பார்த்தா வெப்டு ஃபீட்டா இருக்கும். வெப்டுனா என்ன இருக்கும், சிலந்தி வலை மாதிரி இருக்கும், அது வலை மாதிரி இருக்கும், அதனாலதான் இதுக்கு என்னன்னு சொல்றோம், வெப்டு ஃபீட்னு சொல்றோம். அதே மாதிரி அது என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புழு, பூச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஈகிள் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பீக் என்ன இருக்கு, நல்ல ஷார்ப் கர்வ்டு பீக்கா இருக்கு. ஓகே, அதோட இது பார்த்தோம்னா எதோடது கிளாஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் பாரு, அது பிரேவை நல்லா புடிச்சு வச்சுக்கிற மாதிரி அதோட கிளாஸ் இருக்கும். அது என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், ஸ்னேக்கு, ரேட்டு, ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும். நெக்ஸ்ட் ஸ்பேரோ அப்படின்னு எடுத்துக்கும் போது அதோட பீக் வந்து ரொம்ப ஷார்ட்டர் பீக்கா இருக்கும். இது என்னது, இது கிளாஸ். ஓகே, அதோட நகங்கள். அதே மாதிரி அது என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னு பார்க்கும்போது நட்ஸ். ஓகே, சின்ன சின்ன நட்ஸ், சிலது என்ன இருக்கு, சின்ன சின்ன பூச்சி இனங்கள் எல்லாம் சாப்பிடுறது எது, இந்த பறவை. ஆக்டிவிட்டி 4 பேர்ட்ஸ் டைரி. ஓகே, ஆக்டிவிட்டி 4 அப்படின்றதுல ஓகே பேர்ட்ஸ் டைரி அப்படின்ற டாபிக்ல பேர்ட்ஸ் டைரி அப்படின்றதுல கோ நியர் ஏ ட்ரீ. ஓகே, ஒரு மரத்துக்கிட்ட போ, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பேர்ட்ஸ். ஓகே, மரத்துக்கிட்ட போயிட்டு உடனே கண்ணை மூடிட்டு ஓகே சைலண்டா என்ன பண்ணணும், லிசன் த சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பேர்ட்ஸ். ஓகே, பல விதமான பறவைகளோட ஒலியை நம்ம கேட்கணும், அதோட சவுண்டை நம்ம கேட்கணும். நவ் ஓபன் யுவர் ஐஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் பேர்ட் அட் ஏ டைம். இப்ப கண்ணை திறந்துட்டு ஒரே ஒரு பேர்டை மட்டும் நம்ம நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அப்சர்வ் ஹவ் இட் மூவ்ஸ். ஓகே, அதை கவனி. ஓகே, அது எப்படி மூவ் ஆகுது, வாட் இட் ஈட்ஸ், அது என்ன சாப்பிடுது, அண்ட் வேர் இட் சிட்ஸ், அது எங்க உட்காருது. ஓகே, ரைட் யுவர் அப்சர்வேஷன் இன் ஏ பேர்ட் டைரி. அதுதான் என்னது உன்னோட பேர்ட் டைரி, பேர்டை பத்தின இன்ஃபர்மேஷனை பாக்குற ஒரு டைரி. ஃபார் ஈச் பேர்ட் நோட் த ஃபாலோயிங். இது மாதிரி ஒவ்வொரு பேர்டுக்கா என்ன பண்ண, நீ ஒவ்வொரு பேர்டுக்கா என்ன பண்ண, நோட் பண்ணு. அதுதான் என்னது, உன்னோட பேர்ட் டைரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட நேம் எழுதிக்கோ. ஓகே, உன்னோட நேம் எழுதிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் ரவி, ராதா, ஏதோ ஒன்று எழுதிக்கோ. அது எந்த டேட்ல எந்த டேட்ல வந்து நீ என்ன பண்ற அப்படின்றத பத்தி எழுதிக்கணும், டேட் போடணும், நேம் எழுதணும். நெக்ஸ்ட் மை பேர்ட்ஸ் டைரி அப்படின்ற டாபிக்ல ஓகே மை பேர்ட்ஸ் டைரி அப்படின்ற டாபிக்ல என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே பீஸ்ல கலர்ஸ் கொடுத்துட்டாங்க. கலர் ஓகே பிளாக். அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்கிறது வந்து காகம், க்ரோ கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் கலர் வந்து கிரே அண்ட் பிளாக். நெக்ஸ்ட் விங் கலர் பிளாக். பீக் ஷேப் வந்து லாங் ஷார்ப் பீக் வந்துருக்கு. அதே மாதிரி த்ரோட் கலர் வந்து என்ன இருக்கு, பிளாக். கலர் ஆஃப் லெக்ஸ் வந்து கிரே கலர். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தகவல் என்ன எழுதலாம் அப்படின்னா, அதாவது இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ் எது, இந்த க்ரோஸ் எல்லாமே இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லிவ் இன் குரூப். ஆல்வேஸ் அது என்ன ஆகும், காலையில எழுந்த உடனே நிறைய குரூப்பா போகிறத பாக்குறோம் இல்லையா, கான் கத்திக்கிட்டு, அப்ப அது எப்பவுமே என்ன இருக்கும், குரூப்பா தான் வாழும். நெக்ஸ்ட் ரிமெம்பர் ஹியூமன் ஃபேசஸ் ஃபார் இயர்ஸ். ஓகே, மனுஷனோட முகத்தை பல வருஷத்துக்கு அது என்ன பண்ணும், ஞாபகம் வச்சுக்கும். ரிமெம்பர் ஹியூமன் ஃபேசஸ் ஃபார் இயர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் ஃபுட். ஓகே, அது என்ன பண்ணும், சாப்பாட்டுக்காக எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும். ஒர்க் டுகெதர் ஃபார் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணும், ஷேர் ஃபுட் அண்ட் ப்ரொடெக்ட் ஈச் அதர். ஒன்னொன்னு என்ன பண்ணும், அது பாதுகாத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபிஷ் இருக்கு. நெக்ஸ்ட் டர்ட்டில் இருக்கு. டர்ட்டில்னா என்னன்னு சொல்லுவோம், ஆமைன்னு சொல்லுவோம். தவளை இருக்கு.
ஃப்ராக் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்னேக் இருக்கு. List the animals which live in and around water bodies. Fill in the table given below. List the animals. Okay, animals பட்டியலிடு. எதுனா which lives in and around water bodies. Okay, அதை சுத்தியும் water bodies குள்ள சுத்தி இருக்கிற animals பட்டியலிடு. Fill in the table given below. Okay, name of the animals and movements. Okay, name of the animals கொடுத்துருக்காங்க, அதோட மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மூமெண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி மூவ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எப்படி போகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஃபிஷ், நமக்கே தெரியும் ஃபிஷ் என்ன ஸ்விம் பண்ணும். அதே மாதிரி கிராப், ஓகே நண்டு என்ன பண்ணும், வாக் பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ராக் என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டர்ட்டில், ஓகே டர்ட்டில் என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும். ஓகே ஸ்விம் அண்ட் வாக், ஓகே ஸ்விம்மும் பண்ணும், தண்ணிலையும் இருக்கும் நிலத்துலயும் இருக்கும் இல்லையா, அப்ப ஸ்விம் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணும், இது வாக் பண்ணும். அதே மாதிரி crocodile, ஓகே crocodile எடுத்துக்கிட்டா crocodile அதே தான். ஓகே தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும். ஓகே தண்ணிக்கு மேல தட் இஸ் தரையில இருக்கும்போது அது என்ன பண்ணும், வாக் பண்ணும். ஸ்னேக், ஸ்னேக்னா ஸ்லித்தர். ஓகே ஸ்லித்தர் அப்படின்னா என்னன்னா, ஓகே ஸ்லித்தர்னா என்னன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போறதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்லித்தர்னு சொல்லுவோம். ஓகே ஆர் கிரால், அப்படி ஊர்ந்து போறதையும் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து கிரேன். ஓகே கிரேன்னா என்னன்னு சொல்லுவோம், கொக்கு. கொக்கு என்ன பண்ணும், அது வாக் பண்ணும். ஓகே அப்போ வாக்னு எழுதலாம். ஓகே கொக்கு வாக்னு எழுதலாம். நெக்ஸ்ட் டக்கு. ஓகே டக் என்ன பண்ணும், ஸ்விம் அண்ட் வாக். ஓகே ஸ்விம்மும் பண்ணும், அதே மாதிரி நான் என்ன பண்ணும், வாக் பண்ணிட்டு போகும். ஓகே ஸ்விம் அண்ட் வாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன் அண்ட் அரௌண்ட்னு சொல்லும்போது பட்டர்ஃபிளைஸ்னு கூட எழுதலாம். ஓகே பட்டர்ஃபிளைஸ் சுத்தி மரங்கள் இருக்கு இல்லையா, அங்க என்ன இருக்கும், பட்டர்ஃபிளைஸ் இருக்கும். பட்டர்ஃபிளைஸ் என்ன பண்ணும், ஃப்ளை பண்ணும். ஓகே பறக்கும் அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். அனிமல்ஸ் which live in water have special features. ஓகே தண்ணியில வாழற விலங்கினங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்கு, ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் இருக்கு. டு ஹெல்ப் தெம் சர்வை, அது உயிர் வாழறதுக்கு தேவையான தனித்துவமான சிறப்பம்சங்கள் உள்ளது. ஃபிஷ் ஃபின்ஸ் டு ஸ்விம். ஓகே ஃபிஷஸ்க்கு என்ன இருக்கு, ஃபின்ஸ் இருக்கு, சைட்ல ரக்கமா இருக்கு இல்லையா, அதுதான் ஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுக்காகனா டு ஸ்விம். ஓகே அதே மாதிரி the garel, a type of crocodile. Okay, இதுவும் ஒரு விதமான crocodile. crocodileனா என்னன்னு சொல்லுவோம், முதலைன்னு சொல்லுவோம். முதலைக்கு என்ன இருக்கு, as a long, narrow and pointed snout. அதோட மூக்கு ஓகே அது என்ன இருக்கும், நேரோ லாங்கா இருக்கும், நேரோவா இருக்கும். அதே மாதிரி பாயிண்டட் ஸ்னவுட் டு கேட்ச் ஃபிஷ். ஃபிஷ் என்ன பண்ணும், அது பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மூக்கு இருக்கும். அதே மாதிரி டர்ட்டில்ஸ் ஹவ் ஸ்ட்ராங் ஷெல் டு கீப் தெம் சேஃப். டர்ட்டில்ஸ்னா என்ன சொல்லுவோம், ஆமை. ஆமைக்கு என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங் ஷெல். ஓகே அதுக்கு மேல என்ன இருக்கும், அந்த ஓடு இருக்கு இல்லையா, டு கீப் தெம் சேஃப். ஓகே ஏதாவது ஒரு உயிரினம் வந்து அது என்ன பண்ண, உள்ள போய் ஒடுங்கிக்கும். அண்ட் வெப்டு ஃபீட் டு ஹெல்ப் தெம் ஸ்விம் ஈஸிலி. அதுக்கு என்ன இருக்கும், ஃபீட் வெப்டா இருக்கும், அதால அது ஈஸியா அதை என்ன பண்ண முடியும், தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணிட்டு போக முடியும். ஃப்ராக்ஸ் கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். அதே மாதிரி தவளைகள் என்ன பண்ணும், தவளைகள் என்ன பண்ணும், தண்ணிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். நெக்ஸ்ட் டைனி அனிமல்ஸ். டைனினா என்ன, ஸ்மால். ஓகே வெரி ஸ்மால் அனிமல்ஸ். A grasshopper suddenly hopped out from the grass. Everyone was amused. A grasshopper, grasshopperனா என்னன்னு சொல்லணும், வெட்டிக்கிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் grasshopper. Suddenly hopped out from the grass. உடனே இதுல இருந்து புல்லுல இருந்து குதிச்சு வெளியில வருது. Everyone was amused. எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆச்சரியமா பார்த்தாங்க அந்த grasshopper பார்த்து. ஆரியா சொல்றான், this is an insect. இது ஒரு பூச்சி வகையை சார்ந்தது. It has 3 pairs of leg. அதுக்கு எத்தனை இருக்கு, 3 pairs of leg. ஒரு பேர்ன்றது 2 leg. அப்ப 3 pairsனா மொத்தம் எத்தனை, 6 legs. 1 pair of that is antennae to sense its surroundings. Okay, ஒன்னு வந்து என்ன இருக்கும், சரௌண்டிங்ஸ் சென்ஸ் பண்றதுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்செக்ட்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் ஹேவ் 2 pairs of wings. அதுக்கு என்ன இருக்கும், 2 பேர்னா என்ன, 4 விங் இருக்கும். ஓகே எதுக்கு, விங்ஸ் ரெக்கை. ஓகே அதே மாதிரி 3 pairs of leg, 6 லெக் இருக்கு. அதே மாதிரி 4 என்ன இருக்கு, 4 வந்து விங்ஸ் இருக்கு, ரெக்கைகள். ஆஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபிளைஸ், கிராஸ்ஹாப்பர் எக்ஸெட்ரா, இதுக்கு எல்லாமே ஃபிளைஸ், கிராஸ்ஹாப்பர் இது எல்லாத்துக்குமே அந்த தனித்துவமான சிறப்பம்சங்கள் உண்டு. உடனே அபாதிதி சொல்றாங்க, லைக் த கிராஸ்ஹாப்பர் யூ வில் ஃபைண்ட் மெனி இன்செக்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் சச் as ants, beetles, bees, flies, praying mantises, butterflies, etc. கிராஸ்ஹாப்பர் மாதிரி நீ நிறைய என்ன பண்ணலாம், அனிமல்ஸ் சின்ன சின்ன பூச்சி இனங்களை எதில் பார்க்கலாம், ஃபாரஸ்ட்ல பார்க்கலாம். எதுனா ஆண்ட்ஸ், எறும்பு. பெரிய பெரிய காட்டுல இருக்கிற எறும்பு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பீட்டில்ஸ்னா வண்டு. பீஸ்னா என்னன்னு சொல்றோம், தட் இஸ் பீஸ் அப்படின்றதும் ஒரு விதமான பறவை தான், ஹனி பீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேனி. அந்த மாதிரி ஃபிளைஸ். ஓகே ஃபிளைஸ் என்னன்னு சொல்றோம், டிராகன் ஃபிளை, ஹவுஸ் ஃபிளை அப்படின்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி பிரேயிங் மேண்டிட்டிஸ். ஓகே அதுவும் ஒரு விதமான ஃபிளை தான். அதுக்கு அடுத்து பட்டர்ஃபிளை. இந்த மாதிரி நெக்ஸ்ட், வாட் ஆர் த இன்செக்ட்ஸ் தட் யூ ஃபைண்ட் அட் யுவர் ஹோம் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ். ஓகே வாட் ஆர் த இன்செக்ட்ஸ், எந்த மாதிரி பூச்சி இனங்களை யூ ஃபைண்ட் அட் யுவர் ஹோம், உங்க வீட்லயும் அதே மாதிரி உங்களோட சரௌண்டிங்ஸ்லயும் உங்க சுற்றுப்புறத்துலயும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம பாக்குறது வீட்லயே இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லலாம், ஆண்ட். ஓகே நல்ல எறும்பு நிறைய எறும்பு பாக்குறோம். அதே மாதிரி காக்ரோச். ஓகே காக்ரோச்சை பாக்குறோம், காக்ரோச்சஸ் பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து லிசார்ட். ஓகே அது சும்மா அது ரொம்ப பெருசு கிடையாது, அதுவும் ஒரு விதமான பூச்சி தான். ஓகே லிசர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டில், வண்டு. பீட்டில்ஸ் பாக்குறோம். அதே மாதிரி பீஸ். ஓகே சின்ன சின்ன பீஸ் பாக்குறோம். அதே மாதிரி பட்டர்ஃபிளைஸ்.
ஓகே, இதெல்லாம் என்ன, இது சின்ன சின்னதா நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய பூச்சி இனங்கள். கிராசபர், இதெல்லாம் நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய பூச்சி இனங்கள். நேம் த இன்செக்ட்ஸ் ஷோன் பிலோ. ஓகே, கீழே இருக்கிற இன்செக்ட்ஸ் சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு, முதலாவது இருக்கிறது காக்ரோச், மூணாவது பீட்டில், நாலாவது டிராகன் ஃபிளை, அஞ்சாவது பார்க்கும்போது ஆண்ட், ஆறாவது பார்க்கும்போது தட் இஸ் ஸ்ப்ரேயிங் மேண்டிஸ், அப்புறம் எட்டாவது பார்க்கும்போது கிராஸ்ஹாப்பர் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேஷ்ல என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒன் இஸ் காக்ரோச், third one beetle, fourth one dragonfly, fifth one ant எறும்பு, sixth one praying mantis, இது ஒரு விதமான fly தான். ஓகே, praying mantis. next eighth one grasshopper. ஓகே, அப்படின்ற ஆன்சர் நம்ம கொடுத்திருக்காங்க. There is a wonderful diversity of animals in the forest, each one having its unique feature. Okay, there is a wonderful diversity of animals. அந்த விலங்கினங்களிடையே பன்முகத்தன்மை, ஆச்சரியமான பன்முக தன்மையை பார்த்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இந்த ஃபாரஸ்ட், எங்க காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு கிட்ட இருக்கிற பன்முகத்தன்மையை நினைச்சு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். each one having its unique features. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சங்களோட இருக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது. Activity 5, during the visit to the nature's trial. Okay, during the visit to the natural trial. Okay, இயற்கை பாதையில நடந்து போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்டட் லீவ்ஸ் ஃப்ரம் த டிஃபரெண்ட் பிளான்ட். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? ஓகே, பல்வேறு விதமான இலைகளை, பல்வேறு விதமான தாவரங்களிலிருந்து பல்வேறு விதமான இலைகளை அவங்க கலெக்ட் பண்ணாங்க. ஹெல்ப் தேம் ஐடென்டிஃபை த பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிக்சர்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் கிவன் பிலோ. சீல அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிக்சர், எதோட மரத்தோட பிக்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே சொல்லலாம், இது வந்து என்ன, ஒரு அரச மரத்தோட இலை, அப்ப பீப்பிள் ட்ரீ. நெக்ஸ்ட் இது ஒரு மெதான கிராஸ், கிராஸ்னா புல் வகையை சார்ந்தது, மேபி என்னவா இருக்கலாம், பேம்பூ கிராஸ். ஓகே, பேம்பூ கிராஸ் வகையை சார்ந்தது. மூணாவது என்ன ட்ரீ வகையை சார்ந்ததுன்னா தட் இஸ் கோவா. ஓகே, கோவானா என்ன, கொய்யா மரத்தோட இலை. நாலாவது பீட்டில். ஓகே, பீட்டில்னா என்னன்னு சொல்லுவோம், வெத்தலை. ஓகே, வெத்தலை வகையை சார்ந்ததுதான் இது, என்னது, இது பீட்டில். நெக்ஸ்ட் 4, அஞ்சாவது என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கே அஞ்சாவது வந்து மேங்கோ, நமக்கே தெரியும், அஞ்சாவது மேங்கோ வெரைட்டியை சார்ந்தது, மேங்கோ இலை, மாமரத்தோட இலை. ஆறாவது என்ன இலை அப்படின்னு பார்க்கும்போது ஜாக் ஃப்ரூட். ஓகே, பலாப்பழ மரத்தோட இலை, பலா மரத்தோட இலை. லாஸ்டா நமக்கே தெரியும் என்ன இருக்கு, நீம். ஓகே, வேப்ப மரத்தோட இலை. 2, observe the leaves of different plants in a neighborhood and fill the table. Observe the leaves of different plants in the neighborhood. உங்க அருகில் உள்ள, ஓகே, அருகில் உள்ள பல்வேறு விதமான தாவரத்திலிருந்து இலைகளை நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? ஓகே, அந்த அப்சர்வ் பண்ணிட்டு ஃபில் இன் த டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன். ஓகே, லெமன் கொடுத்துருக்காங்க. கலர் என்னன்னு சொல்லணும்ல, கிரீன் கலர். அதோட ஷேப் ஓவல் ஷேப். டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், லெமனோட இலைகளை பார்த்தா ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி ஸ்மெல் அப்படின்னு போய் எனி அதர் அப்சர்வேஷன் பார்க்கும்போது அதுக்கு என்ன இருக்கும், அந்த இலைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். ஓகே, அப்படின்னு எழுதலாம். அடுத்து கீழே சில இது கொடுத்துருக்காங்க, நமக்காக சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரா அண்ட் நேம் ஆஃப் த லீஃப், கலர், ஷேப், டெக்ஸ்சர், எனி அதர் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரா அண்ட் த நேம் ஆஃப் த லீஃப். லீஃபை டிரா பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ டிரா அண்ட் நேம் த லீஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி வரைகிறேன். ஓகே, இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு நமக்கே தெரியும், இது எதோட லீஃப், நீமோட லீஃப். ஓகே, நீமோட லீஃப். அப்ப எப்படி எழுதலாம், இது நீம்னு எழுதலாம். ஓகே, நீமோட லீஃப் இந்த மாதிரி டிரா பண்ணணும். ஓகே, நீம் லீஃப். நெக்ஸ்ட் அது என்ன கலரா இருக்கும், ஓகே, கிரீன் கலரா இருக்கும். அப்ப கிரீன் எழுதலாம். அதே மாதிரி அதோட எட்ஜ் எப்படி இருக்கும்னா, அதோட ஷேப் எப்படி இருக்கும்னா நேரோ. ஓகே, நேரோ அண்ட் இன்னொன்னு பாயிண்டட். ஓகே, அது மாதிரி வளைவா நேரா இருக்கு இல்லையா, அண்ட் பாயிண்டட். டிப் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம், நேரோ அண்ட் பாயிண்டட்னு எழுதலாம். அதே மாதிரி அதோட இலைகள் எப்படி இருக்கும்னா சாஃப்ட், சாஃப்ட் டெக்ஸ்சர் தான், ரஃப் கிடையாது. அது என்னன்னு சொல்றோம், சாஃப்ட்னு எழுதலாம். அதே மாதிரி அது என்னன்னு சொல்றோம்னா அதோட எட்ஜஸ் வந்து என்னன்னு சொன்னா செரேட்டட் எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து செரேட்டட் எட்ஜஸ். இந்த வளைவளைவா வந்திருக்கு இல்லையா, அதால அதோட எட்ஜஸ் பேர் வந்து செரேட்டட் எட்ஜஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டுல பாக்குறது துளசி. ஓகே, துளசி பாக்குறோம். ஓகே, அதோட பிக்சரை டிரா பண்ணோம். கலர் வரும்போது எல்லா லீவ்ஸோட கலர் என்ன இருக்கும், கிரீனா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஓவல், அது என்ன இருக்கு, ஓவல் வித் பாயிண்டட் டிப், வித் பாயிண்டட் டிப்னு எழுதலாம். வித் பாயிண்டட் டிப். எது, துளசி. சின்ன சின்ன இலை வீட்டுல இருக்கு இல்லையா, துளசி இலை வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ ஓவல் வித் பாயிண்டட் டிப். ஓகே, அதோட இது இலை எப்படி இருக்கும், ஸ்மூத்.
அதுவும் என்ன இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ஸ்ட்ராங் ஸ்மெல். இது மாதிரி இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, லெமன் மாதிரி இது என்ன இருக்கும், ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிறது. நெக்ஸ்ட் பீப்பிள். பீப்பிள்னா என்ன மரம்னு சொன்னோம் நம்ம, அரச மரம். ஓகே, பீப்பிள் ட்ரீ. ஓகே, அதோட கலர் என்ன வரும், அது என்ன வரலாம், கிரீன் எழுதலாம். ஓகே, டார்க் கிரீன் ஆர் கிரீன். அதே மாதிரி இது என்ன ஷேப்ல இருக்குன்னா, ஹார்ட் ஷேப். ஓகே, இது என்ன ஷேப்னா, தட் இஸ் ஹார்ட் ஷேப்டு வித் எ லாங் டிப். ஹார்ட் ஷேப் வித் எ லாங் டிப். முனையில என்ன இருக்கும், வித் எ லாங் டிப். ஹார்ட் ஷேப் வித் லாங் டிப் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இதோட கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்மூத்தா இருக்காது, பட் கொஞ்சம் ரஃபா இருக்கும். ஓகே, ஸ்மூத் ரஃப்னு எழுதலாம். கொஞ்சம் லைட்டா ரஃபா இருக்கும், நாட் டூ மச். ஓகே, தட் இஸ் ரஃப். அதே மாதிரி அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, ஷைனிங்கா இருக்கும். அப்ப அது என்னன்னு எழுதலாம், ஷைனி சர்ஃபேஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்து இன்னொன்னு லாஸ்டா கொடுத்துருக்காங்க, அது எப்படி எழுத போறோம். லாஸ்டா இருக்கிறது என்னன்னா பனானா. ஓகே, நமக்கே தெரிஞ்ச பனானா லீஃப், வாழை மரத்தோட பனானா லீஃப். ஓகே, அந்த பனானா லீஃப் என்ன கலரா இருக்கணும், தட் இஸ் லைட் கிரீன் ஆர் டார்க் கிரீன், ரெண்டு கலருமே கிடைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் கிரீன் கூட கிடைக்குது. இது பனானா லீஃப். இளமா கொஞ்சம் இதுவா இருக்கிறது, எலசா இருக்கிறது என்ன இருக்கும், லைட் கலரா இருக்கும். கொஞ்சம் இதுவா இருக்கிறது டார்க் கலரா இருக்கும். அப்ப அதே மாதிரி அதோட இது வந்து லாங். ஓகே, லாங் ஆஸ் வெல் அஸ் லார்ஜ். லாங்காவும் இருக்கும், அதே சமயம் லார்ஜாவும் இருக்கும். அதோட இது எப்படி இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும், கிழிஞ்சிரும் இல்லையா. அப்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆர் சாஃப்ட் சர்ஃபேஸ். ஓகே, அதோட வீனேஷன் பார்க்கும்போது மிட்ரிப். அதோட வீனேஷன் பார்க்கும்போது மிட்ரிப் பார் பேரலல் வீனேஷன். மிட்ரிப் பார் பேரலல் வீனேஷன் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். apart from different colors. Okay, apart from color, அதே மாதிரி texture தவிர்த்து shapes. Okay, next one is, did you observe that leaves also have different types of line on them? Okay, அதோட color, texture, shape இதெல்லாம் மீறி அந்த அதுல lines இருக்கும் பார்த்திருக்கீங்களா. Okay, two different types of lines on them. These lines are called vein. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம veins ன்னு சொல்றோம். The images given below show two different types of arrangement of veins. Okay, கீழ ரெண்டு விதமான images இருக்கு. Okay, இது வந்து என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகே, இதோடது வந்து parallel venation. ஓகே, அதே மாதிரி இங்க வெயின்ஸ் பாருங்க, இந்த சைடு ஒன்னு இருக்கு, அதே மாதிரி ஆப்போசிட் சைடுல இருக்கு. ஓகே, இதுக்கு ஆப்போசிட் சைடு இல்ல, என்ன இருக்கு, டைரக்டா வெயினா இருக்கு. அப்ப there are two different types of venation in plants அப்படின்னு சொல்லலாம். Next, leaf autograph. Place a leaf on the notebook with a rough vein side facing up. Okay, place the leaf on the notebook. Okay, notebook மேல ஒரு leaf வைக்கிற with the rough vein sided facing up. Okay, அதோட veins இருக்கு இல்லையா, அந்த இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்களே, அதை என்ன பண்ற, மேல இருக்கிற மாதிரி வச்சு with the rough vein side facing up. Okay, மேல ஃபேஸ் பண்ணி இருக்கிற vein side வந்து நல்ல மேல ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சிடணும். Cover it with a plain sheet of paper. அது மேல என்ன பண்ற, ஒரு plain sheet of paper வச்சிர. Rub a crayon over the paper. அது மேல என்ன பண்ற, ஒரு crayon வச்சு தேய்க்கிறோம். And watch the leaf image. Okay, and watch the leaf image appear like a magic. Okay, அது மேல பாத்தீங்கன்னா leaf ஓட image நம்ம பார்க்கலாம். Try this with different leaves and see how each one has its own unique pattern. அதே மாதிரி நிறைய இலைகளை வச்சு நீ என்ன பண்ணு, அதே மாதிரி மேல ஃபர்ஸ்ட் ஒரு இலை ஒரு பேப்பர்ல மேல இலையை வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு பேப்பரை வச்சுட்டு கிரையான் சுத்தி தேய்ச்சோம்னா என்ன ஆகும், டிஃபரெண்ட் லீவ்ஸ். ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு யூனிக் பேட்டர்னா இருக்கும், தனித்துவமா இருக்கும். நேம் த பிளான்ட் ஆஃப் ட்ரீ டு விச் த லீஃப் பிலாங்ஸ். அதே மாதிரி அதுக்கு பேர் எழுது. ஓகே, அது அந்த ட்ரீ எந்த பிளான்ட் வகையை சார்ந்தது அப்படின்றத பத்தியும் எழுதணும். Let us play the game Web of Life. Okay, இப்போ ஒரு கேம் விளையாடுவோம், அது கிளாஸ் ரூம்ல நீங்க விளையாடலாம். Web of Life அப்படி நேம் வந்து Web of Life. Have you ever wondered all living beings are connected? Okay, நீங்க பார்த்திருக்கீங்களா, ஒவ்வொரு உயிரினங்களும் ஒன்னு என்ன இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. Let us find out by playing a game. இது எப்படி நம்ம விளையாடுற ஒரு விளையாட்டு மூலமா இதை நம்ம பார்க்கலாம். You just have to imagine you are a part of nature. நீங்க இயற்கையோட ஒரு பகுதியா நினைச்சுக்கணும். Maybe a tree, a bird or even the sun. நீ என்ன இருக்கலாம், மரமா இருக்கலாம், ஒரு பேர்டா இருக்கலாம், or என்ன வரலாம், ஈவன் த சன்னா இருக்கலாம். ஓகே, அப்ப எப்படி ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆகுது, ஒன்னொன்னு எப்படி டிபெண்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, கிராஸ் இருக்கு, ஒரு ஹியூமன் ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, வாட்டர் பாடிஸ் இருக்கு. ஓகே, வாட்டர் பாடிஸ் இருக்கு, ஒரு லயன் இருக்கு, சன் இருக்கு, ஸ்பாரோ இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா எலிஃபென்ட் இருக்கு, டியர் இருக்கு, நெக்ஸ்ட் கிரேன்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஸ்பாரோ இருக்கு. ஓகே, இந்த பக்கம் பீட்டில் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கிங்ஃபிஷர் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்னேக் இருக்கு, ஆண்ட் இருக்கு, அதே மாதிரி
ட்ரீஸ் இருக்கு, பேனியன் ட்ரீ இருக்கு. அப்ப இந்த வச்சு ஓகே, இதை வச்சு நீங்க எப்படி எப்படிலாம் லிங்க் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு கேம் மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கிளாஸ் ரூம்ல விளையாடணும். அப்ப டூ இட் யுவர் செல்ஃப், நீங்க கிளாஸ் ரூம்ல வித் ஹெல்ப் ஆஃப் டீச்சர் நீ என்ன பண்ணணும், விளையாடணும். இதுதான் வெப் ஆஃப் லைஃப். இது வந்து ஹவு டு பிளே அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ரோல் பிளே மாதிரி கிளாஸ்ல நீங்க டீச்சர்ஸோட முன்னிலையில பண்ணணும். ஈச் பிளேயர் கெட்ஸ் ஏ கார்டு வித் நேம் ஆஃப் த பிளான்ட், அனிமல் ஆர் நேச்சுரல் எலிமெண்ட். ஒவ்வொரு பிளேயருக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அது என்ன இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், ஈவன் நேச்சுரல் எலிமெண்டா இருக்கலாம். ஒன் பிளேயர் ஸ்டார்ட் பை ஹோல்டிங் த பால் ஆஃப் yarn அண்ட் திங்க் அபவுட் தர் கனெக்ஷன் டு த பிளேயர் வித் சிமிலர் கார்ட்ஸ். ஓகே, ஒரு கார்டு ஒருத்தர் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு சிமிலரா யார்கிட்ட இருக்கு கார்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், a tree provides food for a bird or a river supports fish. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணும், ட்ரீ என்ன பண்ணுது, ஃபுட் பேர்டுக்கு ஃபுட் கொடுக்குது. அதே மாதிரி ரிவர் என்ன பண்ணுது, ஃபிஷ் இருக்கு உயிர் வாழறதுக்கு. a yarn is passed to the player while the first player still holds into the thread. ஓகே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல என்ன பண்ணும், அந்த கனெக்ஷன் போட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி த்ரெட்ல வெப் ஃபார்ம் பண்ணும். the web keeps growing as more connections are made. ஓகே, போக போக என்ன ஆகும், அந்த கனெக்ஷன் பெருசாகும். now what is one part of the web disappears, try removing a player like a missing deer for a tiger or plants for animals. watch how the web weakens or collapses. it shows how everything in nature is connected. okay, do it yourself in the classroom. ஓகே, இது என்ன பண்ணணும், ரோல் பிளே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், வெப் ஆஃப் லைஃப் அப்படின்றத நீங்க கிளாஸ் ரூம்ல வித் ஹெல்ப் ஆஃப் டீச்சர்ஸ் யூ வாட் டு டு இட். நெக்ஸ்ட், லெட் அஸ் ரிஃப்ளெக்ட் அப்படின்ற டாபிக்ல விச் அனிமல் வுட் யூ லவ் டு பி, வாட் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் வுட் இட் கிவ் யூ, விச் அனிமல் வுட் யூ லவ் டு பி, எந்த அனிமல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாட் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் வுட் இட் கிவ் யூ, அது எந்த மாதிரி அம்சங்களை உங்களுக்கு கொடுக்குது, எதால அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அதுகிட்ட என்ன இருக்கு அதால உங்களுக்கு பிடிக்குது. இப்ப நான் என்னன்னு சொல்றேன்னா, ஐ வுட் லைக், நான் எதை சொல்றேன்னா, ஐ வுட் லைக் டு பி எ, ஐ வுட் லைக் டு பி எ பேர்டு லைக் ஈகிள். பேர்டு பறவைகள் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். எந்த பறவை மாதிரி, லைக் அன் ஈகிள். ஈகிள்னா என்னன்னு சொல்றாங்க, கழுகு. ஓகே, லைக் அன் ஈகிள் பிகாஸ், ஏன் அப்படின்னு சொல்லும்போது, பிகாஸ் இட் வுட் கிவ் மீ, it would give me the ability to fly high. It would give me the ability to fly high. வானத்துல உயரமா பறக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு எது சொல்லி கொடுத்தது, அதே மாதிரி வாழ்க்கையிலேயே உயரமா பறக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது எதுன்னா ஈகிள். ஸோ ஐ வாண்ட் டு பி அ ஈகிள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஈகிள் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். Next, how do you think different plants and animals are depend each other? Okay, plants and animals depend each other through என்னன்னு சொல்லலாம், food chain. இப்போ ஃபர்ஸ்ட் என்னதுலாம், through food chain. Plants and animals depend each other through food chain and ecosystem. இன்னொன்று என்ன எழுதலாம், food chain and ecosystem எழுதலாம். அதே மாதிரி plants என்ன பண்ணுது, provide oxygen. Plants என்ன பண்ணுது, provide oxygen. Food and oxygen. Food and oxygen to animals and human beings. Two animals தான், two animals. இங்க அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் தான் இன்டர் கனெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, டூ அனிமல்ஸ் அப்படின்னு எழுதலாம். டூ அனிமல்ஸ், டூ அனிமல்ஸ். வைல் அதே மாதிரி வைல் அனிமல்ஸ் என்ன பண்ணுது, வைல் அனிமல்ஸ் ஹெல்ப் இன் pollination. வைல் அனிமல்ஸ் help in pollination. விதைக்கிறதுக்கு தேவையான கொடுக்கறது எதுனா இந்த animals. while animals help in pollination, seed dispersal. seed dispersal எதெல்லாம், and provide nutrients through decomposition. seed dispersal and provide nutrients. through எது மூலமா, decomposition. அப்படின்னு எழுதலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் நேச்சர் சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, should take care of biodiversity. should take care of biodiversity and ecosystem. and ecosystem அப்படின்ற ஆன்சர் எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, they work to conserve nature. அவங்க என்ன பண்ணணும், நேச்சரை கன்சர்வ் பண்ணணும். அப்போ they work
to conserve nature. They work to conserve nature and understand environment changes and understand environmental changes. அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ட்ரெஷர் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல இருக்கிற என்னென்னலாம் புதையல் ட்ரெஷர்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்றோம். அங்க என்ன கொடுத்துருக்காங்க? டைகர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வெப் எழுதலாம். டைகர். அடுத்து என்னென்ன எழுதலாம்? வெப். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட். அப்ப என்னென்ன எழுதலாம்? ஃபுட் பிரிண்ட். ஹார்ன்பில் எழுதலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டைகர், ஃபுட் பிரிண்ட், ஹார்ன்பில், வெப். அப்புறம் பைசன் இருக்கு. இது இருக்கு இல்லையா? இங்க முன்னாடி பைசன் இருக்கு. அப்ப பைசன் எழுதலாம். பைசன் எழுதலாம். நெக்ஸ்ட் எலிஃபண்ட் இருக்கு. ஓகே, எங்க இருக்கு எலிஃபண்ட்? இது இருக்கு எலிஃபண்ட். நெக்ஸ்ட் எலிஃபண்ட் எழுதலாம். அடுத்து ஸ்பேரோ. இங்க மேல ஸ்பேரோ இருக்கு, அதை எழுதலாம். ஸ்பேரோ. அப்புறம் ஸ்னேக் இருக்கு. இங்க ஸ்னேக் எழுதலாம். ஸ்னேக் எழுதலாம். அடுத்து ஸ்குவிரல் இருக்கு. இது இருக்கு ஸ்குவிரல். அப்ப ஸ்குவிரல் எழுதலாம். ஸ்குவிரல் எழுதலாம். அடுத்து கிங்ஃபிஷர். இது ஒரு கிங்ஃபிஷர். அது ஒரு பேர்ட் வெரைட்டி. அப்ப கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் எழுதலாம். அடுத்து வேற என்ன இருக்கு பார்க்கலாமா? டியர். வெரி குட். டியர். டியர் எழுதலாமா? டியர் எழுதியாச்சு. அடுத்து பேனியன் ட்ரீ. பேனியன். இப்ப பேனியன். வேற சில வேர்ட்ஸ் நம்ம எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதலாம். நெக்ஸ்ட் டேக் ஆன் சேலஞ்ச். அடுத்து டேக் ஆன் சேலஞ்ச். பிளான் a nature walk with your family or friends at nearby park. நீங்க கூட என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நேச்சர் வாக் பண்ணலாம். யார் கூட? உன்னோட ஃபேமிலி கூடவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நியர்பை பார்க், கிட்ட இருக்கிற பார்க்ல. டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அஸ் எ கைட், ஐடென்டிஃபை ஃபியூ பிளான்ஸ். நீ தான் அங்க கைடு. ஓகே, நீ என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை ஃபியூ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஸ்டடி த ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் விச் யூ கேன் எக்ஸ்பிளைன் டூரிங் த வாக். ஓகே, நீ நிறைய அதை பத்தி படிச்சுட்டு நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் உன்னோட சேலஞ்சு. நெக்ஸ்ட் டூ அன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆக்டிவிட்டியில ரோல் பிளே. ரோல் பிளே கொடுத்திருக்காங்க. ரோல் பிளேனா என்னன்னா, ரோல் பிளே கிரியேட் a scene of the forest in your classroom where students can perform roles of plants and animals and your visitors while in connecting the play focus on our role to protect animals and plants. ஓகே, கிளாஸ் ரூம்ல ரோல் பிளே மாதிரி பண்ணணும். ஒரு சீன் கிரியேட் பண்ண ஃபாரஸ்ட் மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? டிஃபரெண்ட் ரோல்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட டிஃபரெண்ட் ரோல்ஸ், விசிட்டர்ஸ் ரோலும் பண்ணலாம். while enacting the play focus on our role to protect animals and நம்ம எனாக்ட் பண்ணும்போது இது பிளான்ட்டை பத்தியோ அனிமல் பத்தியோ சொல்லும்போது நம்மளோட முழு கருத்து எதை பத்தி இருக்கணும்? பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி இருக்கணும். நெக்ஸ்ட் லெட் அஸ் மேக் ஏ பேப்பர் டர்ட்டில். ட்ரை யூசிங் அன் ஓல்டு நியூஸ் பேப்பர் ஆர் யூஸ்டு பேப்பர். ஓகே, டர்ட்டில். ஓகே, டர்ட்டில்னா என்னன்னு சொல்றோம் நம்ம? டர்ட்டில்னா ஆமா இல்லையா? சோ லெட் அஸ் மேக் ஏ பேப்பர் டர்ட்டில். ஓகே, பேப்பரை என்ன பண்ணலாம்? நம்ம ஃபோல்டு பண்ணி டர்ட்டில் மாதிரி பண்ணலாம். ட்ரை யூசிங் அன் ஓல்டு நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க இந்த மாதிரி டிரா பண்ணணும். மூணாவது இந்த மாதிரி பண்ணணும். நாலாவது இந்த மாதிரி வச்சு டிரா பண்ணணும். அஞ்சாவது இந்த மாதிரி கீழே, ஆறாவது இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் ஃபோல்டிங் தான். ஓகே, எல்லாமே ஃபோல்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏழாவது ஸ்டெப்பு, எட்டாவது, ஒன்பதாவது டூ இட் யுவர் செல்ஃப். நீங்க தான் இதை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் அப்படின்ற லாஸ்ட் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் அப்படின்னா ரைட் த நேம் ஆஃப் யுவர் ஸ்டேட், அனிமல், பேர்ட் அண்ட் பிளான்ட். ஓகே, ரைட் த நேம் ஆஃப் யுவர் ஸ்டேட், அனிமல், பேர்ட் அண்ட் பிளான்ட். இப்ப சப்போஸ் நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கேன். ஓகே, என்னோட ஸ்டேட்டோட பேர்ட் என்ன, என்னோட ஸ்டேட்டோட அனிமல் என்ன, பேர்ட் என்ன, பிளான்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டேட், ஓகே தமிழ்நாடு. ஓகே, என்னோட ஸ்டேட் நேம் வந்து நான் என்னன்னு சொல்றேன்? தமிழ்நாட்டுல நான் இருக்கேன். அப்ப என்னோட ஸ்டேட்டோட நான் என்னன்னு சொல்றேன்? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டோட அனிமல் எது?
இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டோட அனிமல் அப்படின்னு பார்க்கும்போது நீல்கிரிஸ், தட் இஸ் என்னன்னா நீல்கிரிஸ் தஹிர். ஓகே, அதோட அனிமல் நேம் என்னன்னா நீல்கிரிஸ் தஹிர். நீல்கிரிஸ் தஹிர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, நீல்கிரிஸ்ல இருக்கக்கூடிய வரையாடு, தமிழ் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மலைகள்ல மட்டுமே இருக்கக்கூடிய வரை அப்படின்னா மலைன்னு சொல்லுவோம், ஆடு அப்ப மலையில இருக்கக்கூடிய ஆறு, அதுதான் என்னன்னு சொல்றோம் நீல்கிரிஸ் தஹிர். அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டோட பேர்டு. ஓகே, பேர்டு எதுன்னு பார்த்தோம்னா இங்க பேர்டு எது அப்படின்னு பார்க்கும்போது எமரால்டு டவ். ஓகே, மரகத புறா, எமரால்டு டவ். டவ்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம புறான்னு சொல்லுவோம், அப்ப அது மரகத புறா தமிழ்ல. நெக்ஸ்ட் அனிமல் எழுதியாச்சு, பேர்டு எழுதியாச்சு. அடுத்து எங்க தமிழ்நாட்டோட பிளான்ட் என்ன? ஓகே, தமிழ்நாட்டோட பிளான்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாரியோசா லிலி. அதுக்கு நேம் என்னன்னு சொல்லுவோம், கிளாரியோசா, கிளாரியோசா லில்லி. லில்லின்னா அல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளான்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம லில்லின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பேர் வந்து சுடர் அல்லி, அப்படி இல்லைன்னா காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவோம். Okay, that's all. The lesson 3, that is nature part, gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.